இது உண்மையிலே ஒரு அருமையான படம். ஏன்னா இது 6 மாதத்துக்கு முன்னாடியே சுந்தர்சி சார் கூப்பிட்டுட்டு என்ன வெள்ளி முங்கான்னு ஒரு படம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம் சார், ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தா ஒரு ஹிட்டான படம், அதை அப்படியே பண்ணலாங்க. வெரி பியூட்டிஃபுல் ஐடியா சார். ஏன்னா அந்த ஹீரோ நீங்கள் தான் பண்ணுவேன், ஆமாம் அதுதான் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னதும் எனக்கு டைரக்டர் தான் அப்படின்னா அப்புறம் அவரையும் பார்த்து பேசுகிறேன். அதுக்கப்புறமா அவரையும் உட்காந்து ரொம்ப இதில் ஒரு 3 மந்த்ஸாக நல்ல செதுக்கி செஞ்சுருக்கான் நிஜமாக. நான் போயிட்டு ஒரு எப்போவுமே நம்ம சிட்டி சப்ஜெக்ட் இங்கே பிறந்தவங்க இதில் அட்டுன்னு ஓட்டின்னு இருந்தோம். திடீர்னு ஊரை விட்டு தூக்கின்னு போய் கல்லிடை குறிச்சி அங்கே விட்டாங்க. காலையில் 7 மணிக்கெலாம் கூப்பிட்டு போயிடுவாங்க. ராத்திரி எப்போ வருவோன்னே தெரியாது. அடிச்சதுன்னா வெயிலுங்க நேராக உள்ளே குத்தும் அந்த மாதிரி. அதில் ஹாப்பியாக 3 ட்ரெஸ் கொடுத்துருக்கோங்க, உங்களுக்கு மேக்கப் அப்பப்போ பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஊற்றிடும் அப்படியே கீழே இறங்கி வந்தாலே. பக்கத்தில் ரிவர் கூட தான், பட் இருந்தாலும். ஆனால் கடைசியில் டப்பிங் பண்ணும்போது பார்க்குறோம், ஆஹா இது கண்டிப்பாக ஒரு ஹிட்டு படம், அந்த இது ஃபீல் தெரிஞ்சிடுது நம்மளுக்கு. அதனால் இன்றைக்கி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. ஹீரோயினும் சொல்ல தெரியல, சிரிச்சாங்கனாலே அப்படியே முத்து சிரிப்பு தான் மனுஷங்களுக்கு. என்ன ஏன்னா நம்ம ஒரே மன உளைச்சலில் இருப்போம், இந்த மாதிரி மூஞ்சிங்களை பார்க்கும்போது அதுதான். மலையாள படம்னாலே பார்த்தீங்கன்னா ஒரு மோகன்லால் மம்முட்டி சார் படம்னா பார்க்கலாம். பார்த்தா அப்போ பிஜு மேனன் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுற ஒரு பிஜு மேனன் அவர் ஹீரோவாக நடித்த படம். சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஒரு 10 நிமிஷம் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு 10 நிமிஷம் ஆரம்பித்த படம் முடிகிற வரைக்கும் என்னோடய கண் பார்வை அங்கங்கே திருப்ப விடாமல் அப்படி அருமையாக இருந்துச்சு அந்த படம். நான் நிறைய காமெடி படம் பண்ணுறவன், என்னையே அந்த படம் வந்து அப்படி சிரிக்க வச்சுது, ரசிக்க வச்சு படம் முடியும் போது வந்து ஒரு ஃபீல் குட் ஃபீலிங் வந்துச்சு. அப்போவே முடிவு பண்ணால் இந்த படம் வந்து நம்ம தமிழில் பண்ணோன்ட்டு. இனிமேல் நடிப்பு பக்கமே வர வேணான்னு இருந்தேன். இந்த படத்தை பார்த்தா நாங்கள் நடிக்கணும், இந்த படத்தில் நடிக்கணும்னு ஆசை வந்துச்சு. அப்போ இந்த படம் பண்ணலான்னா யார் டைரக்டராக வச்சு பண்ணலாம்? ஏன்னா நான் நடித்து நான் டைரக்ட் பண்ணுறதுங்கிறது எனக்கு கஷ்டமான காரியமாக இருந்துச்சு. அப்போ வந்து என் மைண்டுக்கு முதல்ல வந்தவர் வெங்கட் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷமாக என் அசிஸ்டண்ட்டுன்னு சொல்கிறதோட என் கூட பிறந்த ஒரு சகோதரனாக கூடவே இருந்தார். இந்த 6 வருஷத்தில் நான் எனக்கு கிடைச்ச வெற்றியிலெல்லாம் வந்து வெங்கட்டோட பங்களிப்பு மிகப்பெரியது. ஒரு கோ டைரக்டராக மட்டும் இல்லாமல் டயலாக் ரைட்டராக, ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக, டிஸ்கஷனில் எல்லாத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய டென்ஷன் எதுவுமே இல்லாமல் ஷூட்டிங் நான் காலையில் போனேன்னா வெறும் கேமரா ஆங்கிள் பார்த்து ஸ்டார்ட் கட் சொன்னால் போதும். அதை தவிர மற்ற எல்லா பொறுப்பும் வந்து வெங்கட்டுங்கிற ஒரே ஒரு நபர், அவர் தோல் தான் அத்தனை வெயிட் இருந்துச்சு. பட் உண்மையாகவே படம் பார்க்கும்போது எனக்கு வந்து பாக்கியராஜ் சாரோட படம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்தில் பாக்கியராஜ் சார் படம் வரும்போது நாங்களாம் வந்து ஒரு படம் முடிச்சு வெளியில் வரும்போது அப்படி ஃபீல் பண்ணுவோம், என்னடா அடுத்த பாக்கியராஜ் சார் படம் பார்க்கறதுக்கு 1 வருஷம் ஆகுமேன்ட்டு. அந்த அளவுக்கு பாக்கியராஜ் சாரோட ஃபேன் நான். பட் இந்த படத்தில் பார்க்கும்போது எனக்கு அந்த பாக்கியராஜ் சாரோட அந்த படம் பார்க்குற ஃபீலிங்கே இருந்துச்சு. ஒரு ஃபீல் குட். படம் ஆரம்பித்ததுலேருந்து எண்டு வரைக்கும் ஒரு புன்சிரிப்பு மனசு இருந்துகிட்டே இருக்கும். படம் முடிச்சு போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு ஃபீல் குட் அந்த ஃபீலிங் இருக்கும். முத்திரக்கத்திரிக்காய் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல அருமையான தரமான நகைச்சுவை படம். அப்புறம் அந்த படத்தில் எனக்கு ரொம்ப தடுமாறினது ஹீரோயின் செலெக்ஷனுக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து என்னோட பேராக இருக்கணும், அதே நேரத்தில் வயசு வித்தியாசம் கொஞ்சம் இருக்கணும், அதே நேரத்தில் ஸ்க்ரீனில் ரொம்ப பெருசு இதாக தெரியக்கூடாது. அப்படி யாரா போடலான்னு யோசிச்சுட்டு இருந்தபோது தான் அரண்மனை 2 வந்துச்சு. அரண்மனை 2வில் பார்த்தீங்கன்னா அன்சிகா, த்ரிஷாலாம் இருந்தாலும் பூனம் பஜ்வாவும் வந்து வெகுவாக கவனத்தை கவர்ந்தாங்க. நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னாங்க, சார் அந்த படத்தில் பூனம் பஜ்வா சூப்பர் சார்ன்ட்டு. என்னென்ன அந்த பொண்ணுட்டு அவ்வளோ அட்ராக்ஷன் இருக்குன்னு பார்த்தா ஆம்பளைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குது பூனம் பஜ்வாவை. சம்திங் என்னமோ இருக்குது. கரெக்டாக என்னன்னா இந்த படத்தில் வந்து என்னோட கேரக்டர் கல்யாணமே வேணான்னு இருந்தவன் ஒரு பொண்ணை பார்த்தோன்னே வெறித்தனமாக கட்டிக்கிட்டா இந்த பொண்ணை தான் கட்டிக்கணும்னு துரத்துற அளவுக்கு அந்த பொண்ணு அழகாக இருக்கணும், அதே நேரத்தில் ஓம்லியாக இருக்கணும், அதே நேரத்தில் கொஞ்சம் அந்த கிளாமர் சைடு இருக்கணும். இதெல்லாம் கலந்து ஒரு பர்ஃபெக்ட் மிக்சராக வந்து பூனம் பஜ்வா இருந்தாங்க. ஸோ பூனம் பஜ்வா ஹீரோயின் ஆனாங்க. ஸோ அருமையான ஆர்டிஸ்ட்டு கிடைச்சாங்க, ஹீரோயின் கிடைச்சாங்க, நல்ல டீம் கிடச்சிது. எல்லாம் நல்லபடியாக வந்து முத்திரக்கத்திரிக்காய் நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து சென்சார் முடிஞ்சு யூசர் கிட்ட வாங்கியிருக்கோம். ஜூன் 17 ஆண்ட முன்னத்தில் நல்லபடியாக வச்சுன்னா ஜூன் 17 ரிலீஸுக்கு பிளான் பண்ணுறோம். வழக்கப்படி உங்களோட ஒத்துழைப்பு எப்பவும் போல எங்களுக்கு தேவை. யாரை பார்த்தா உங்களுக்கு மக்க மாதிரி இது பொதுவாக நடிகை திட்டுவாங்க, என்ன சார் இது என்ன கதையா இருக்கு?